ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைக் பேர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் லொக்கேஷன் தான் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்டில். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் லொக்கேஷன் எந்த இதுன்னு. திருவண்ணாமலையில் கல்நகர் வந்துட்டிங்கன்னா பைக் பேர் பார்ட்ஸ் கடை கேட்டாவே தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பைக் பேர் பார்ட்ஸ் தான். நேம் பார்த்துங்க, பிரகாஷ்னு இருக்கும். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக பைக் பேர் பார்ட்ஸ் தான். நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட லொக்கேஷனு. அதுக்கப்புறம் திருப்பி கமெண்டில் லொக்கேஷன் கேட்காதீங்க, நல்லா பார்த்துங்க லொக்கேஷன். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு பைக்காக பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே ஆல்ரெடி நம்ம நிறைய பைக் பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற பைக் தான் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய. பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. இன்னும் டைமுக்கு பைக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பைக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்றீங்க, அப்புறம் வந்து இந்த பைக்கு தான் அந்த பைக்கு தான்னு கேட்டுங்கிறீங்க. அதான் நீங்கள் ஒரு டைம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பைக் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக டயரு, டேங்க்கு, இந்த பக்கம் இந்த கிரில்லு, அப்புறம் அந்த பக்கம் டேங்க்கு, அந்த பைக் ஃபோர்க்லாம் அதை வைக்கிது பாருங்கள். அப்படியே பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பின்னாடி வருமே டயர் பின்னாடி, அது மக்கோடு, பேக் மக்கோடு, அதெல்லாம் பாருங்கள். எல்லா வண்டிக்குமே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா. இதில் பார்த்தீங்கன்னா வீல் தான் இருக்குது. இன்ஜின் ஏதோ இருக்குது. இன்ஜின் கொஞ்சம் ரிப்பேர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா XCL. இதுவும் பஜாஜ் கம்பெனி பைக் தான். பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்ஜினு எல்லாமே இருக்குது. அலாய் வீல், இன்ஜினு, டிஸ்க்கு. இது 135cc நினைக்கிறேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்தமாரி பைக் நான் பார்த்தது அவ்வளோவா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லாமே இருக்குது பாருங்கள். அலாய் வீலு, அப்புறம் முன்னாடி அந்த டூமு, லைட்டு, பின்னாடி சீட் மட்டும் தான் பிச்சு போய்க்குது. அந்த சைடில் வர மக்கோடு, பின்னாடி கிரில்லு எல்லாமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைனு. நிறைய பேர் ஹோண்டா ஷைன் கேட்டிருந்தீங்க. பாருங்கள், ஹோண்டா ஷைன்லேயும் எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள், ஹோண்டா ஷைனில் டேங்க்கு, இன்ஜினு, அப்புறம் சீட்டு இருக்குது. சீட்டு கூட பாருங்கள், சீட்டு நல்லா தான் இருக்குது. ஏன்னா கடையெல்லாம் கேட்டால் ரேட் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா சீட்டு கூடமாடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சீட்டு கூட அதிகமாக தான் இருக்கும் ஷோரூமில். நீங்கள் வந்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், டேங்க்கு, முன்னாடி அந்த ஸ்பீடாமீட்டர் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்பீடாமீட்ரு பாருங்கள், கம்மி கிலோமீட்டர் ஓடணும் ஸ்பீடாமீட்ரு தான். பாருங்கள், வேணா கூட எடுத்து மாட்டிங்க. அப்படியே பாருங்கள், டிவிஎஸ் பைக்கு, நியூ மாடல் பைக் தான் அது டிவிஎஸ்ஸில் ஹார்னெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹோண்டா ஹார்னெட் தான். 160cc. பாருங்கள், அலாய் வீலில் நல்லா இருக்குது. இன்ஜினும் இருக்குது பாருங்கள். இன்ஜின் நல்லா தான் இருக்குது. டேங்க் நல்லா இருக்குது. லைட்டாக பெயிண்ட் மட்டும் தான் போயிடுது. நான் கிட்ட போய் காமிக்கிறேன். தூரத்துலேருந்து காமிச்சா நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா தூரத்துலேருந்து காமிக்கிறேன்னு கேட்பீங்க. நான் கிட்ட போயே காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மயில் நெஞ்சு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா மயிலை ஃபுல்லாக அதை பாருங்கள், ஃபுல்லாக மயிலை நெஞ்சது தான். அப்படியே மயில் நெஞ்சதால் கொஞ்சம் மண்ணாக ஆகிடும். நீங்கள் அதால் இன்ஜினோட அப்படி இருக்குதுன்னு எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டு. அப்படியே பாருங்கள், இதுனா பைக்கு சேஸ்னே தெரில. பாருங்கள், இது டியூக் மாரி தான். இது டியூக் சேஸ் தான் நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா NS. பாருங்கள், NS 160 தான் நினைக்கிறேன். 125 160 தெரில. பாருங்கள், இன்ஜின் அப்படியே இருக்குது பாருங்கள். வந்தீங்கன்னா அப்படியே செட்டாக மாற்றிக்கலாம். 160 தான் நினைக்கிறேன் அது. ஏன்னா NSலாம் கொஞ்சம் பவராக இருக்கும். நிறைய பேர் NS தான் கேட்பீங்க. பாருங்கள், NS இன்ஜின் இருக்குது. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா டியூக்கு டேங்க்கு
அந்த பிளாஸ்டிக்கில் வரும்ல அந்த டேங்க் இருக்குது. அதை பாருங்கள், ஆரஞ்சு கலராக தெரியுமான்னு தெரியல.